ஹம்பி அப்படின்றது ஒரே நைட்லேயே சிதைக்கப்பட்ட நகரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்றது, அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு, அது பழைய பாரத தேசத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது ஹம்பி அப்படிங்கிறது. அவ்வளவு ரிச்சாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த ஹொய்சலாஸ் அந்த மாதிரி வரும்பொழுது அவர்களுடைய காலத்தில் விஜயநகர பேரரசு ராஜாக்களுக்கான குதிரைகள் அப்படின்றது அதுக்கான ஒரு தனி இடம், சாதாரண அந்த படை வீரர்களுக்காக இருக்கிறது தனி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ராஜஸ்தானுங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ராணிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கோசரம் ஒரு அந்த குளம் அப்படின்ப்ப அந்த ஸ்டெப்பாக வரும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குளம். அது அந்த அங்கே இப்படி அந்த கட்டடக்கலைக்கு பெயர் போனதாக அந்த ஹம்பி இருக்கும். ஒரு தூணும் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க, அவ்வளவு சிற்பங்கள் இருக்குது. இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலில் ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும், மண்டபம். அதில் நம்ம ஏறி மேலே போய் பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும், ஒரு சாளரம். அதுக்கு அந்த பக்கமாக கோபுரம், அது எங்கேயோ இருக்குது கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய கோபுரம் வந்து இந்த எதிர்க்க சுவர் இருக்கும், கல் சுவர். அதில் தலைக்கீழாக வந்துருக்கும். இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா இந்த உருண்டை கல்லாக பொறுக்கி நம்ம இப்படி கூச்சி வச்சோம்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கேன் நிறைய ஹம்பியில். ஆமாம், ஹம்பியில் அந்த மாதிரி இருக்கும். ஒரு மலை கூட நேராக அப்படி இருக்காது, எல்லாம் அந்த உருளைக்கல்லை வச்ச மாதிரி இருக்கும். நான் அதான் நினைப்பேன், நம்ம வானரங்கள்லாம் ஏறுறதுக்கு சௌரியமாக அந்த மாதிரி பகவான் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அது பிடிச்சி ஏறணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருக்கோ என்னவோ அப்படின்னு கூட நினைப்பேன். ஏன் இந்த இடத்துல நான் வானரங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹம்பியோட அவுட்டர் தான் கிஷ்கிந்தா. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போனால் முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்காருன்னா நம்ம கும்பிட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்முடைய முனிவர்களும் பெரியவங்களும் மகான்கள் எல்லாம் எதுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரதிஷ்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்று கிடையாது. அதை போட்டாங்க, மணிகள் எல்லாம் போட்டாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்கன்றது கிடையாது. அந்த இடத்துக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி சொல்கிறாங்க. ஹனுமானை விட ஹீரோ ஒருத்தர் யாராவது இருக்காரா? ஹனுமானை விட ஒரு ஹீரோ யாருமே கிடையாது. அவர் இவ்வளவு சுந்தரகாண்டத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய பராக்கிரமங்கள்லாம், அவர் பேச்சு, அந்த வாக்கு வன்மை, இதெல்லாம் அப்படி இருக்கும். நமஸ்காரம். வணக்கம். ஹம்பி அப்படின்றது ஒரே நைட்லேயே சிதைக்கப்பட்ட நகரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்றது தெரியல. நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான். நீங்கள் அங்கே நிறைய உங்களுடைய டூர்ஸ் அண்ட் உங்களோட தனியாகவுமே நீங்கள் நிறைய அதை போயிட்டு ஆராய்ச்சிகள்லாம் கூட உங்களோட இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி உங்களோட அனுபவங்கள். இந்த ஹம்பின்னாவே எனக்கு ஞாபகம் வருது, சில வருஷங்களுக்கு முன்னாடி, தட் இஸ் 2008 அந்த டைமில் டிவியில் ராமாயணம் போட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த ராமாயணம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிலது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்பொழுது இந்த கிஷ்கிந்தா பற்றி எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நான் அப்போ தான் இதை முடிக்க போகிறேன், சக்தி பீடங்கள் முடிக்க போகிறேன். அந்த சமயத்தில் அதாவது இதெல்லாம் இறை கட்டளை அப்படிங்கிறதுக்கோசம் சொல்கிறேன். அப்போ பார்த்துருக்கும்போது நான் சும்மா கேட்டேன், இந்த கிஷ்கிந்தா இப்போ எங்கே இருக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ என் பையன் சொன்னால், தெரியாதாம்மா உங்களுக்கு, கிஷ்கிந்தா இப்போ ஹம்பி தான் கிஷ்கிந்தா அப்படின்னா. அப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக. அதுக்கப்புறம் எல்லோரும் அப்போல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ சோஷியல் மீடியா அதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா உடனே கூகுள் போட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாமல் இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் அப்போது ஹம்பிங்கிறது அந்த பழைய காலத்தில் கிஷ்கிந்தாவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சவுடனே அதுலேருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம ஏன் சக்தி பீடங்களுக்கு அப்புறமா ஜெய் ஸ்ரீராம்னு எழுதலாமே, அயோத்தியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீலங்கா வரைக்கும் நேரில் போய் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத
அந்த தொடர் எழுத ஆரம்பித்தேன். அதாவது ராமர் நடந்த பாதையில், அது ராமர் எங்கெல்லாம் போனாரோ அவர் பின்னாடியே போய் வந்து எழுதுறது. அப்படி அவர் பாவம் நடந்து போனார், நாங்கள் போனது ட்ரெயினில் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி போய் எல்லா இடங்களுக்கும் கவர் பண்ணி ஸ்ரீலங்கா வரைக்கும் எழுதினேன். ஸோ எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வரும், கிஷ்கிந்தா அப்படிங்கிறது. அதாவது நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு, அது பழைய பாரத தேசத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது ஹம்பி அப்படிங்கிறது. அவ்வளவு ரிச்சாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த ஹொய்சலாஸ் அந்த மாதிரி வரும்பொழுது அவர்களுடைய காலத்தில் விஜயநகர பேரரசு வந்து மிக உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் அந்த ஹம்பி, அதில் அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விருபாக்ஷீஸ்வரர் கோவில் இருக்கும், இந்த அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று நேராக போகும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அரசர் உட்கார்ந்து மக்களை எல்லாம் பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு மண்டபம் அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் அந்த விருபாக்ஷீஸ்வரர், இந்த பக்கம் அந்த மணிமண்டபம். இதுக்கு நடுவில் ஸ்ட்ரீட் போகும், நல்ல அகலமாக இருக்கும் ஸ்ட்ரீட்டு. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைகள், இப்போல்லாம் அந்த கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி ஒதுக்கி விடுறாங்க, இந்த பூக்கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கடைகளுக்கான இந்த வளைவோட இருக்கும். அங்கே என்ன விற்றாங்க அப்படின்னு சொன்னால் வைரம், வைடூரியம், முத்து, மணி, இந்த மாதிரி இதை வந்து அவங்க அளந்து போடுறது, அளந்து விற்றுருக்காங்க. இதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டச்சுக்காரர்களும் அந்த போர்த்துகீசியர்களும் வந்து அங்கே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இது எந்த காலகட்டத்திலையா? இது வந்து ஒரு 1500 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒரு ரிச்சாக கற்பனை பண்ணி பார்க்கும்போது. அதே மாதிரி அங்கே அந்த பக்கம் பார்த்தா மிளகு, நம்முடைய தேசத்தினுடைய பெருமையே வந்து இந்த பெப்பர் தான். அதுக்கு வந்து அப்படி அடிச்சுக்கிட்டு வெளிநாட்டினர்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கின்னு போயிருக்காங்க. ஆனால் நிறைய எப்படி இந்த பாம் ஆயில் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி மிளகுனா இது, அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாயை சாப்பிடுங்கன்னு நம்ம நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நோய்களுக்கு ஒரு 70% காரணம் இந்த மிளகாய், சிவப்பு மிளகாய். அதை கொண்டு வந்து அவங்க இங்கே கொடுத்துட்டு நம்ம மிளகு அவங்க வாங்கின்னு போயிட்டாங்க. இந்த மிளகு மசாலா சாமான்கள், பட்டை, லவங்கம், இப்போ இந்த காந்தாரா செகண்டில் காமிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து அப்படி ஒரு நம்முடைய அந்த வளத்தையும் ஆரோக்கியத்தையும் அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஒரு வைத்தறிச்சல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு வருத்தம் ஏற்படுகிறது. அப்படி அதை ரொம்ப அழகாக அந்த காந்தாராவில் காமிக்கிறாங்க. இந்த கதை தான் அங்கே ஹம்பியில் நடந்தது, ஆனால் இன்னும் கோரமாக நடந்தது. அந்த மாதிரி அங்கே அந்த பட்டை, லவங்கம் எல்லாமே வந்து ஒரு இது ஸ்பைசிஸ்க்காக வந்து ஒரு பக்கம் இந்த மார்க்கெட்டு, இந்த மணிகளுக்காக ஒரு மார்க்கெட்டு. மணிங்கிறது கொஞ்சம் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறதால அந்த ராஜா மணி மண்டபத்துக்கும் இந்த விருபாக்ஷீஸ்வரர் கோயிலுக்கும் நடுவில் இருக்கும். இப்போ அது எல்லாமே சிதைஞ்சு போச்சு. எப்படி சிதைஞ்சு போச்சுன்னா, இந்த சுல்தான்கள் அவங்க எல்லாருமே இவங்க மேலே இந்த விஜயநகர அந்த இது மேலே கண்ணு வச்சு அவங்கள அழிக்கணும்னு பார்க்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இது மதத்தின் அடிப்படையில் இல்லை, ஒரு மனத்தினுடைய அடிப்படையில் அப்படின்னு சொல்லலாம். அங்கே அப்போல்லாம் நம்முடைய அரசர்கள்லாம் வந்து நியாயம், தர்மம், அப்புறம் யாராவது அன்பு காட்டுனா அவங்க மேலே அப்படியே உயிரையே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையோடு இருந்திருக்காங்க, ஒரு இன்னசென்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் கெட்டு போனது எல்லாமே நம்முடைய தேசத்தில். நம்மளால் அவ்வளோ ஒரு கால்குலேட்டிவாக அந்த மனசு காஞ்சி போன மனசோடு வந்து இல்லை நம்முடைய தேசத்தவர்கள். இப்போலாம் பட்டு சாதாரண மக்கள் கூட இப்போ மாறிட்டாங்க, அது வேறு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ இருக்குது. அப்போது அந்த இதில் வேறு மதத்தை சார்ந்த 2 பேர் வந்து அவங்க வந்து அங்கே கேட்கும்பொழுது நாங்கள் அனாதி ஆகிட்டோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்கள தளபதியாகவே அவங்க சேர்த்துக்கிறாங்க இந்த விஜயநகர எம்பையரில். சேர்த்துக்கும் பொழுது அதுக்கப்புறமாக அவங்க சதி திட்டம் பண்ணி அந்த சுல்தான்களுக்கு இவங்க இங்கேருந்து நியூஸ் போடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணி இந்த வெல்ல முடியாத இந்த பேரரசை எல்லாம் அங்கே இருக்கிற அத்தனை பேருமா சேர்ந்து சூழ்ந்துக்கிட்டு அவங்கள வந்து
ஒரு அதாவது உள்ளேருந்தும் திடீர்னு இங்கே இருக்கிற படைகள்லாம் இவங்களை துரோகத்தினால இவங்களை இது பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வந்தார் இந்த முகலாய இதுதான் பெரும்பாலுமே அதை அழித்து நாசம் பண்ணது முகலாயர்கள் தான் அப்படின்றது தான். ஸோ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து இந்த நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க இந்த படைகள். ஸோ ஒரே இதில் அப்படியே அத்தனை ஒரு செல்வத்தோடு இருந்த ஒரு தேசம் வந்து ஒரு நகரம் அப்படியே அழிஞ்சு போச்சு. அங்கே இருந்த செல்வங்களை அவங்கள அள்ளிட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு 3 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி அப்படியே சிதைச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த சிதைந்து போன நகரத்தை நம்ம இன்றைக்கி போய் பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும். பட் இன்னும் அது அப்படியே தான் வச்சுருக்கா கவர்மெண்ட்? அதை எதுவும் முயற்சி பண்ணி? இல்லை, கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்திருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக ஆர்கியாலஜிக்கல் அதை நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சுத்தமாக அது ஹம்பி பூராவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்க்கு, ஒவ்வொரு மண்டபம், அந்த அரசருடைய மாளிகை, ராணியுடைய மாளிகை, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் மாளிகைகள் எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஹவா மஹால் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க இந்த ஆர்கியாலஜி ஜஸ்ட் அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிடுதா இல்லை எப்படி? பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் அதுதான். மற்றபடி அங்கே வந்து வேற ஒரு டிவைன் ஸ்பாட் மாதிரியான ஒரு இதாக எதுவும் இல்லை. இல்லை, அதில் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஹம்பிங்கிறது இந்த ஒரு பகுதி, இதனுடைய அடுத்த பகுதி. இதை வந்து சவுத்து நார்த்துங்கிற மாதிரி அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் சவுத் சைடு இருக்கிற கோவில்லாம் ஒரு நாள் பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் அப்படி நூக்கன் காரணம் நம்மளால் பார்க்க முடியாது. பட் நம்ம போகிறோம், ஒரு 2 நாள் இருந்து தங்கி பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் இருக்கிற இந்த ஹம்பியை ஒரு நாள் பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று இந்த நார்த் சைடு போகும் பொழுது அங்கே வந்து கிஷ்கிந்தா இருக்கும். அங்கே இருக்கிற அந்த கோவில்கள் அதெல்லாம் இல்லை பக்கத்தில் இருக்கணும். என்னுடைய அவுட்டரில் இருக்கிறது கிஷ்கிந்தா, அந்த மலைகள் இருக்குது. ஸோ அதை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த டிவைன் பிளேசஸும் அங்கே இருக்குது. இந்த சிதைந்து போன நகரமும் அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விருபாக்ஷீஸ்வரர், அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்ஷி அப்படின்னு சொன்னால் கண். அந்த விருபாக்ஷி ரூப அக்ஷி, ரூபமாக இருக்கிற கண் நமக்கு 2 கண் இருக்குது. விரூபம் அப்படின்னு சொன்னால் ரூபம் இல்லாதது. அது என்ன கண்ணுன்னா அந்த 3வது கண், நெற்றிக்கண். அது வந்து பொதுவாக தெரியாது. அதனால தான் அவருக்கு பேர் விருபாக்ஷீஸ்வரன் பொருள். ஏன் அந்த நெற்றிக்கண்ணை பற்றி அங்கே வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் அந்த மன்மத தகனம் அப்படிங்கிறது நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு பேர் விருபாக்ஷீஸ்வரன். அங்கே மட்டும் இல்லாமல் அந்த சிதைந்து போன எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், அந்த ராணி மஹாலாக இருந்தாலும் சரி, ராஜானம், அங்கே வந்து குதிரைகளை எல்லாம் கட்டி வச்ச அதுக்குன்னு குதிரைகளை கட்டுறதுக்கோசரம், அதுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கோசரமே ஒரு தனி ஒரு மஹால் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. வரிசையாக அந்த இதெல்லாம் இருக்கும். அங்கே அதுக்குன்னு தனியாக, அதாவது ராஜாக்களுக்கான குதிரைகள் அப்படின்றது அதுக்கான ஒரு தனி இடம். சாதாரண அந்த படை வீரர்களுக்காக இருக்கிறது தனி அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ராஜஸ்தானுங்கெல்லாம் இருக்கிற மாதிரி ராணிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கோசரம் அந்த குளம் அப்படின்ப்பா அந்த ஸ்டெப்பாக வரும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குளம். அது அங்கே இப்படி அந்த கட்டடக்கலைக்கு பெயர் போனதாக அந்த ஹம்பி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த விருபாக்ஷீஸ்வரர் சொன்னேன் இல்லையா, இந்த விருபாக்ஷீஸ்வரர் வந்து இங்கே ஹம்பியோட இதில் இருக்கா இல்லை கிஷ்கிந்தையில்? ஹம்பியில் இருக்கு. அது வந்து கோயிலாகவே இருக்கா இல்லை இப்போ அதுவும் ஒரு ஸ்பாட்டாகவே மாற்றிட்டாங்க? கோவில் இப்போ இல்லை நான் கோயிலாக இருக்கான்னு கேட்குறதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நித்திய பூஜை நடந்துட்டு இப்போ பூஜை நடக்கிறது, லிங்கம் உள்ளே இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அந்த கோவிலில் ஒவ்வொரு தூண்லையும் அவ்வளவு அழகாக சிற்பங்கள் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் ஹம்பியில் எங்கே போனாலும் பல இடத்த உடச்சி வச்சுட்டாங்க. ஆமாம், உடைச்சிருக்காங்க. இங்கே விருபாக்ஷீஸ்வரர் கோவிலில் அவ்வளோ அழிவு இருக்குது அப்படின்னு. ஹம்பியில் தான் அந்த நாகாவும் இருக்கு இல்லையா? ஆமாம், நான் அந்த இல்லை நாகா அங்கே இல்லை. அங்கே இருக்கிற இந்த கணபதி, பெரிய கணபதி இருக்கும், உக்ர நரசிம்மர் இருப்பார், அதெல்லாம் அங்கே இருக்கும், இந்த ஹம்பியில் இருக்கும். இந்த விருபாக்ஷீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க, அவ்வளவு சிற்பங்கள் இருக்குது. இதில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கோவிலில் ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும், மண்டபம். அதில் நம்ம ஏறி மேலே போய் பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும், ஒரு சாளரம். அதுக்கு அந்த பக்கமாக வந்து கோபுரம், அது எங்கேயோ இருக்குது கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய கோபுரம் வந்து இந்த எதிர்க்க சுவர் இருக்கும், கல் சுவர். அதில் வந்து தலைக்கீழே விழும். அது எப்படிங்கிறது
நிழல் நிழல் இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம போய் அந்த கையெல்லாம் அப்படி வச்சோம்னா அசலாம் தலைக்கீழ விழாது. அது எல்லாமே நாங்கள்லாம் ஏரியெல்லாம் போயிடலாம் நம்ம தலையெல்லாம் காமிச்சு ஏன்னா சின்ன அந்த சாளரம் அது வழியாக தான் அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம தலைகீழ தெரியறதான்னு கூட ஏரியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் அந்த கோபுரம் வந்து அந்த தலைக்கீழ அந்த எதிரனுடைய சுவத்தில் வந்து தலைக்கீழ தெரியும். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா அந்த படங்கள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி வரைக்கும் எவனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சிற்பக்கலை, தொழில்நுட்பம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஹம்பியில் போய் பார்க்கும்போது. அதே மாதிரி இசைத்தூண்கள், ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு அந்த நாதம் வந்து கேட்கும். முரசு மாதிரி கேட்கும், இந்த பேண்டு வாத்தியம் மாதிரி கேட்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கோயிலுக்குள்ளே இல்லை, அது தனியாக ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. நிறைய அந்த இடிபாடுகள் நிறைய இருக்குது இல்லையா, அதில் ஒரு இடத்துல போய் பட் அந்த இடிபாடுகள்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது தெரியட்டும் மக்களுக்குன்னு விட்டுருக்கா. ஆமாம், அது ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பண்ணவும் முடியாது அது. அதனால் ஏன்னா அந்த சுற்றில் எல்லாமே மலைகள், அதனால் அங்கேருந்து கற்களை எடுத்துகிட்டு வந்து இவங்க இவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இன்னொன்று அந்த மலைகள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம மலை அப்படின்னு சொன்னால் இமயமலை வந்து உங்களுக்கு பொடிப்பொடியாக இருக்கும். அப்படி அது எடுத்தோம்னா நம்ம அப்படி பரப்பரன்னு வரும் அந்த இமயமலை பொறுத்தவரை. அதனால தான் அங்கே லேண்ட்ஸ்லைடிங்கிறது அவ்வளவு நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து மாறிட்டே இருக்குது. இமயமலைங்கிறது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே. அது ரொம்ப இளைய மலைன்னா அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனது. பட் வந்து மலைகள் நம்ம அருணாச்சலமோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது யங்காக இருக்கிறது. அதனால் அதுக்குள்ளே வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க இமயமலை உயிர்ப்பாக இருக்குது, அது வந்து சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதான். அது வந்து அந்த உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அருணாச்சலம் வந்து கேட்கவே வேண்டாம். அது வந்து ஆனால் அந்த மலையிலேயே லேண்ட்ஸ்லைடிங் ஆச்சு. அது வந்து கலிகாலத்தினுடைய ஒரு இதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு திண்மையாக இருக்குது. இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அவ்வளோ திண்மையாக இதுவாக இருக்கும். பட் இந்த மலை பார்த்திங்க அப்படின்னா இந்த உருண்டை கல்லாக பொறுக்கி நம்ம இப்படி கூச்சி வச்சோம்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கேன் நிறைய ஹம்பியில். ஆமாம், ஹம்பியில் அந்த மாதிரி இருக்கும். ஒரு மலை கூட வந்து நேராக அப்படி இருக்காது, எல்லாம் அந்த உருளைக்கல்லை வச்ச மாதிரி இருக்கும். நான் தான் நினைப்பேன் நம்ம வானரங்கள்லாம் வந்து ஏறுறதுக்கு சௌரியமாக அந்த மாதிரி பகவான் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அது பிடிச்சி ஏறணும் இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கோ என்னவோ அப்படின்னு கூட நினைப்பேன். ஏன் இந்த இடத்துல நான் வானரங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹம்பியோட அவுட்டர் தான் கிஷ்கிந்தா. அந்த கிஷ்கிந்தா அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து பெரிய ரூயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பழைய கோவில்கள் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த விட்டானுங்க. அந்த இடத்துல எதுவும் பெருசாக எதுவும் ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒன்றும் இல்லையே, இல்லை, எடுத்துன்னு கோயில்கள் தான் இருக்குன்னு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அதை வந்து அவங்க அதுதான் அங்கே தான் வியாச தீர்த்தர் வந்து 732 பேர் இது பண்ணாராமே, ஸ்தாபிதம் பண்ணாராமே. ஆமாம் ஆமாம், அங்கே பண்ணலை. அவர் வந்து எல்லா இடங்களும் தான் சவுத் இந்தியாவில் நிறைய இடங்களில் ஒரு ஸ்தாபிதம் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஒரு பர்டிகுலராக ஹம்பி கிஷ்கிந்தா ரீஜியனில் வந்து ஆஞ்சநேயர் அங்கே பண்ணது யந்திரோத்த ஆஞ்சநேயர். மற்றபடி அங்கே வேற இந்த 732ங்கிறது வந்து அங்கே மட்டுமே கிடையாது. ஆமாம், அங்கே அத்தனை ஆஞ்சநேயர் பண்ணலை. அவர் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, பல சவுத் இந்தியா பண்ணிக்கிட்டே போயிருக்கார் அவர். அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பிரதிஷ்டை பண்ணதில் அந்த ஊருக்கு என்ன தேவையோ, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போனால் முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்காருன்னா நம்ம கும்பிட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்முடைய முனிவர்களும் பெரியவங்களும் மகான்கள் எல்லாம் எதுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரதிஷ்டையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்று கிடையாது. இதை போட்டாங்க, மணிகள் எல்லாம் போட்டாங்க, பிரதிஷ்டை பண்ணாங்கங்கிறது கிடையாது. அந்த இடத்துக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போ ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜலம், அதனால் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வியாசராயர் வந்து பார்த்தா ஆஞ்சநேயர் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே என்ன அந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரார்த்தனையோடு அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இங்கே வந்து அந்த யந்திரத்தினாலேயே ஆஞ்சநேயரை பயங்கரமாக இருப்பார் இல்லையா அவர் பார்க்குறதுக்கு. ஆமாம், அப்படியே ஒரு வைப்ரேஷன் அந்த கோவிலில் இருக்கும். அவருக்கு அந்த யந்திரோத்த ஆஞ்சநேயர் கொஞ்சம் மேலே போய் பார்க்கணும்.
அதுக்கு கீழே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதையோட ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த கிஷ்கிந்தாவுக்கு போயிட்டால் அப்படியே நம்ம அந்த ராமாயண காலத்துக்கே போன மாதிரி ஆகிடும். அங்கே தான் வந்து இவர் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்ட இடம் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி அது மார்க் பண்ணி வச்சிருக்காளா? இருக்குது, ஓகே, அங்கேயே இருக்குது. அது கொஞ்சம் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு மேலே அந்த ஒரு துர்கை கோவில் ஒன்று இருக்கும். அந்த துர்கை கோவில்லேருந்து இன்னும் கொஞ்சம் மலை நிறைய நடக்கணும். ஹம்பிக்கும் கிஷ்கிந்தாவுக்கும் போனால் நிறைய நடக்கிற அந்த ஒரு பழக்கம் இருக்கிறவங்க தான் அங்கே போக முடியும். ஏன்னா எல்லாமே நடக்கணும், எங்கேயுமே வண்டி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் தூரம் மேலே நடந்து போனால் அந்த இடத்துல வந்து வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டு வாலி வந்து ஒரு குகைக்குள்ளே போகிறாரு இல்லையா, அது இன்றைக்கும் அந்த இடத்துல இருக்குது. அங்கே கீழே தான் இந்த துர்கா கோவில் இருக்குது. அந்த துர்க்கை வந்து அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த கோவிலில். நிறைய பேர் அங்கே வந்து இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இப்போ நம்ம அங்கெல்லாம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணுறாங்க? தாராளமாக ரொம்ப நேரம் அவசரமாலாம் எதுவும் புஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஹம்பிலையுமே அந்த மாதிரி கிடையாது. எங்கே எவ்வளோ நேரம் யாருமே நம்மளை ஒன்றுமே கேட்க. ஹம்பிக்குள்ளே இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு உள்ளே போகிறோம்னாக்கா இப்போ அந்த அது எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பட் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு போகாமல் நம்ம வந்து ஓப்பனாக இருக்கக்கூடியதே எல்லாமே ரூயின்ஸ் தானே ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு அதில் அங்கே ஏதாவது நம்ம அந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுனா எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம், லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு தியான நிலைங்கிறது அங்கே இருக்காது. ஏன்னா அது வந்து அழிந்துபட்ட நகரம். அதனால் வந்து அங்கே நமக்கு அது ஒரு கிடைக்காது. அதையும் மீறி நம்ம பட் விருபாட்சீஸ்வரர் கோவிலுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம். இப்போ அங்கேயே வந்து இந்த ஒரு பெரிய கணபதி ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப பெரிய கணபதி. அவர் தான் சொல்லுவாங்க கடலே காலு கணேசன், அந்த கடலையால் செய்யப்பட்ட கணேசன், ரொம்ப பெரிய ஒரு கணேசர் இருப்பார். அதே மாதிரி படவிலிங்கா, இதை நீங்கள் நிறைய அந்த பார்க்கலாம். ஒரு வயசானவர் வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி போய் தொங்கிண்டு போய், அதுதான் இப்போ கூட அவர் சமீபமாக. ஆமாம், அவர் இல்லை இப்போ. அந்த படவிலிங்கம்ங்கிறது அங்கே தான் இருக்குது. அதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ பார்த்துக்கிறாளா? அது நல்லா ஒன்றும் இல்லை அங்கே எல்லாம் ஒன்றும் பூஜை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உக்ர நரசிம்மர் பார்க்கவே அப்படி இருப்பார். அவர் மடியில் லக்ஷ்மி இருந்திருக்கு. அந்த லக்ஷ்மியே சிதைச்சிட்டாங்க. வெறும் அந்த நரசிம்மர் மட்டும் அது உக்ரமாகவே அவர் உட்காந்து லக்ஷ்மியே இல்லாமல் உக்ரமாக ஒருத்தன் இருக்கார். ஸோ அந்த இடங்களில் நமக்கு வந்து அங்கே உட்காந்து பார்க்கலாம். ஐயோ நம்ம பாரத தேசம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனால் நமக்கு அந்த ஒரு தெய்வீக ஒரு உணர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வந்துட்டோம், கிஷ்கிந்தாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோவில்களில் நமக்கு அது நம்ம இப்போ இந்த ஆஞ்சநேயர் சொன்னேன், அடுத்தது துர்கையோட இடம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தான் நான் இப்போ அது வேறு விஷயம். அந்த துர்கை வந்து வழிபட்ட துர்கை, ராம லக்ஷ்மணர் எல்லாம் வழிபட்ட துர்கை வந்து அவ்வளோ ஒரு சக்தியோட அந்த துர்கை அங்கே கீழே இருக்கா. அவளை அங்கே தினமும் சண்டி ஹோமம் பண்ணுறாங்க. ரொம்ப அற்புதமாக பூஜைகள் எல்லாம் நடந்துருக்கு. அந்த இடமே ரொம்ப நிறைய அப்படியே மரங்கள் காடுகள் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இயற்கை விரும்பிகள்லாம் அங்கே போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம். ரொம்ப நல்ல தியானம்ங்கிறது நல்லா கைகூடும் அந்த இடத்துல. ஏன்னா நிறைய அந்த ஹோமங்கள் நடந்துகிட்ருக்கிற இடம், பூஜைகள் நடந்துகிட்ருக்கிற இடம். அவங்க வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க. யார் வரா, என்ன தட்டில் காசு போடுறா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. இந்த பூஜை ஹோமம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் மேலே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறி போகும் பொழுது அங்கே தான் இந்த வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்ட இடம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல இந்த ஆஞ்சநேயர் திரும்பி வந்துட்டு ஆஞ்சநேயர் சீதையை பார்த்துட்டு எல்லோரும் வருவாங்க. அங்கே வந்துட்டு இந்த தேனெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த பூங்காவை வந்து சிதைப்பாங்க இல்லையா, மதுவனம். அந்த மதுவனம் இருந்த இடத்த அவங்க ஸ்பாட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி அவ்வளவு மதுவனம்லாம் அங்கே இல்லை. ஆனாலும் இந்த இடத்துல தான் அந்த மதுவனம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அது நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஹசாராராமருங்கிறது ஒரு ராமாயணம் பூரா அங்கே வந்து அவங்க ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஹசாராராமர் அது அங்கேயும் பூஜை எல்லாம் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி இந்த விட்டலா டெம்பிள் அதுதான் முழுக்க அழிச்சிட்டாங்க. அங்கே தான் அந்த முன்னாடி வந்து அந்த தேர் இருக்கும்.
நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துக்கலாம். ஹம்பி அப்படின்னாவே அந்த தேரை தான் போடுவாங்க. அது எல்லாமே சிதைச்சிட்டாங்க. அது அந்த 4 சக்கரங்கள் எல்லாமே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தேர். இந்த விட்டலா கோவிலில் தான் இந்த இசைத்தூண்கள்லாம் அங்கே இருக்குது. சிற்பங்களுக்கு பெயர் போனதாக இருக்கும் அந்த விட்டலா கோவில்கள். அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான் அதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ராமர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கு வரைக்கும் தினமும் அந்த ராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. துளசி ராமாயணத்தை அதை ஒரு பெரிய யஜ்ஞம் மாதிரி பண்ணுறாங்க. அந்த இடமே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த ராமர் கோவிலில். அது மாற்றி மாற்றி 2 பேர் உட்காந்து சன்னியாசிகள் அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போனால் ரொம்ப பழைய கோவில் அப்படிங்கிறதால அந்த ஒரு இருட்டு அந்த மாதிரியான ஒரு தன்மையில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி பின்னாடி போனால் மலை மேலே ஏறணும். எல்லாமே மலை மேலே ஏற வேண்டியது தான். மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே 5 லிங்கங்கள் இருக்கும். அந்த 5 லிங்கங்களுக்கும் தண்ணி ஓடுற மாதிரியான 2 பக்கமும் ஒரு பாதை. கல்லில் எல்லாமே அந்த மலையில் தான் செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ராமர் பூஜை பண்ணுறதுக்கோசரம் லக்ஷ்மணர் அதை செதுக்கி வச்சுருக்கார் அந்த இது. இந்த ராமர் கோவிலே ஏன் அங்கே இருக்குது அப்படின்னா, 4 மாதங்கள் ராமர் கிஷ்கிந்தாவில் தங்கியிருக்கார். ஏன்னா அது மழைக்காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ராமரும் சுக்ரீவனும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அவர் சுக்ரீவன் சொல்கிறாரு, நான் உதவி பண்ணுறேன் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே மழைக்காலம் வந்துடுது. மழைக்காலம் வந்த உடனே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் அந்த 4 மாதங்களும் முழுக்க ஒரு தவஸ்வரூபியாக அந்த இடத்துல அவர் தங்கியிருக்கார். ராமர் தங்கியிருக்கார். லக்ஷ்மணர் அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறார். ஸோ அவர் தங்கி அந்த 4 மாதங்கள் தங்கியிருந்த கோவில் ராமர் கோவில் அங்கே ஒன்று இருக்குது. அதுதான் நான் இப்போ சொன்னேன். அதனால தான் அங்கே அவங்க அந்த ராமாயணத்தை, துளசி ராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது படிச்சுட்டே இருக்காங்க 24 hours 24 ஹவர்ஸும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நைட் எல்லாம். ஆமாம், மாற்றி அந்த மாதிரி மாற்றி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கோவிலுடைய அந்த பெரிய மண்டபம் முன்னாடி இருக்கும். அந்த ஒரு ஓரமாக அதுக்குன்னு வச்சு ராமர் சீதையெல்லாம் வச்சு அவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கும் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்த. அங்கே தான் அவர் தவம் பண்ணுறார். அவருக்கு சோகம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் அங்கேயே அப்படியே இருக்கார், ராமர் இருக்கார். அந்த மாதிரி தவஸ்வரூப்பியாக அந்த இடம் இருக்கிறதால அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த தெய்வீக உணர்வுகள் எல்லாமே நீங்கள் கிஷ்கிந்தாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எங்கே உட்காந்து வேணாலும் தியானம் பண்ணலாம். யாரும் ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான இடமா அந்த கிஷ்கிந்தா இருக்கும். ஒன்று நாட்டுப்பற்று, அதே மாதிரி ராமர் மேலே பற்று, இதெல்லாம் இருக்கிறவங்க இப்போ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறோம். இதெல்லாம் அங்கே அயோத்தியில் அவ்வளோ தூரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிஷ்கிந்தாவும் அந்த மாதிரி வளரணும். அந்த அளவிற்கு அங்கே பெரிய பொக்கிஷமாக நிறைய இருக்குது. குறிப்பாக அதில் எல்லாமே ஒரு மகுடம் மாதிரி நீங்கள் சொன்ன அந்த யந்திரோத்த ஆஞ்சநேயர், அவர் அந்த மாத்வாஸ் அவ்வளவு ஒரு இது ஃபோக்கஸ்டாக அங்கே அவங்க தவம் மாதிரி பூஜை பண்ணுறாங்க. அந்த யந்திரோத்த ஆஞ்சநேயர் அவங்க சொல்கிறது நிறைய மிராக்கிள்ஸ் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. வர பக்தர்களுக்கெல்லாம் அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மக்கள் வராங்க போகிறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரார்த்தனைகளுக்கு பொதுவாகவே ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கொடுத்துருவார். அதுவும் வியாசராயர் யந்திரஸ்வரூபமாக பண்ணியிருக்காரு. அங்கே உருவம் கிடையாது, யந்திரம் தான். அவர் பார்த்தாலே அந்த இதை பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக ஒரு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல சின்ன கருவறை, அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இன்னும் உள்ளன்னா கருவறைக்குள்ளே போக முடியாது, ரொம்ப அருகில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையோடு அங்கே போகிறவங்களுக்கும் அங்கே கிடைக்கும். ரொம்ப அழகாக அந்த துங்கபத்ரா நதி ஓடிட்டுருக்கும். அது கரையில் தான் இதெல்லாம் இருக்கும், இந்த ராமருடைய கோவில். அப்புறம் அதை நான் சொல்ல எனக்கே அப்படியே கண்ணில் எல்லாம் ஓடுறது. அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், அதனுடைய கரையில் தான் இந்த ராமர் சீதா கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேயும் நடந்து கொஞ்சம் மலை மேலே ஏறி போனால் அந்த யந்திரோத்த ஆஞ்சநேயரை அவ்வளோ ஒரு பவித்திரமாக அவர் வச்சுருக்கார். ஏன் அஞ்சனாத்திரி அங்கே தான் இருக்குது, ஆஞ்சநேயர் பிறந்த இடம்.
அவர் வந்து குழந்தையாக இருந்தது, அஞ்சனா தேவி மடியில் வச்சுருக்கிற மாதிரி. அதுவும் மலை மேலே ஏறி போனோம்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் பிறந்த இடம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து அந்த ராமாயணத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகும் பொழுது நம்முடைய அந்த வரலாற்றையெல்லாம் நம்ம அவங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் அது சொன்னேன் இல்லையா, அந்த கடைகளையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம தேசம் வந்து எப்படி இருந்தது, யாருக்கும் சளைத்தது கிடையாது, ஒப்பிடவே முடியாது. சளைத்தது கிடையாது இல்லை, சளைத்தது கிடையாது இல்லை, நம்மளை மீறி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். அதனால எல்லாம் பொக்கிஷங்கள் அப்படின்னு இப்போ கூட பார்த்தோம்னா இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒரு ஊழல்களோ மற்ற விஷயங்களோ இங்கே இருக்கக்கூடிய பணத்தை ஸ்விண்டில் பண்ணுற நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ இருக்குது. இன்னுமே இருக்குது. இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸில் எடுக்கிற அளவுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அப்போ அந்த டைமில் எவ்வளோ இருந்திருக்கும், அப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ படையெடுப்புகளை தாங்கினது அந்த தேசம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ படையெடுப்புகள், அவ்வளோ ஒரு நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஏதாவது பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுவேன். இந்த விடாமுயற்சிக்கு கஜினி முகமது சொல்லுவாங்க, அதை விட கேவலமானது வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ தடவை தோற்றுருக்கான்னு அர்த்தம். தோற்றுருக்கான் ஒன்று, நம்ம செல்வத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான் 18 தடவை. அவன் வந்து அவ்வளவு அவனால் முடியல. என்ன மாதிரி அந்த சோம்நாத் கோவிலுங்கிறது அந்த பிரதிஷ்டை என்ன மாதிரி பிரதிஷ்டை, ரிவர்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாள் உங்களுக்கு. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இதெல்லாம் பண்ணது. திப்பு சுல்தான் இதெல்லாம் பண்ணதெல்லாமே அது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். வேண்டாத விஷயங்களை புகுத்தினது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா அப்போ 18 தடவை அவன் வந்து படையெடுத்தான் அப்படின்னா 18 தடவை அவனை அடித்து விரட்டப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். அதுதானே அது மெயின் சென்ஸ். அது ஒன்று நம்மளோடது எடுத்துன்னு போயிருக்கான், செல்வத்தை எல்லாம் வந்து எடுத்துன்னு போயிருக்கான். திப்பு சுல்தான மாதிரி ஒரு கொடூரம் யாருமே கிடையாது. இதெல்லாம் யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளவங்களே சொல்கிறாங்க. உலகத்தில் எல்லாருமே சொல்கிறாங்களே, இந்தியாவுக்கு எதிரி வந்து வெளியவே கிடையாது. பாரதி வஉசி அவருக்கு அந்த காலத்தில் இருந்துங்களே எல்லாமே அப்படி தானே. அதுக்கு முன்னால் வந்ததே அப்படி தான். இப்போ இதெல்லாம் நம்மளுடைய ஜெனரேஷன்ஸே கண்கூட நம்ம பார்க்குறோமே, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். இவ்வளவு ரிச்சாக இருந்த கண்ட்ரி நம்முடைய கண்ட்ரி. அதனால தான் எல்லாரும் கொலம்பஸ் எதுக்கு இந்தியாவை தேடின்னு வந்தார். ஆமாம், இங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாம் அது பார்க்குறதுக்கும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் தான் அவர் வந்தார். அத்தனை பேரும் இந்தியாவுக்கு எங்கே வழி அப்படின்னு தான் தேடின்னு வந்தாங்க. அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிறவங்களெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி சொல்கிறாங்க. ஹனுமானை விட ஹீரோ ஒருத்தர் யாராவது இருக்காரா? ஹனுமானை விட ஒரு ஹீரோ யாருமே கிடையாது. அவர் இவ்வளவு சுந்தரகாண்டத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய பராக்கிரமங்கள்லாம், அவர் பேச்சு, அந்த வாக்கு வன்மை இதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அவர் பேசுகிறது எல்லாமே. அவர் ராவணன்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் நம்ம சப்ஜெக்டுக்கு சம்மந்தமானு தெரியல, ஆனால் என்ன சொல்ல வரும்போது சொல்கிறேன். ராவணன்கிட்ட பேசும்பொழுது அவர் எங்கேருந்து வராரு, எந்த இடத்துலேருந்து வராருன்னு சொல்லும்போது நான் சுக்ரீவனுடைய அமைச்சர் நான் அதெல்லாம் சொல்லிவிட்டு, அவருடைய அண்ணன் தான் வாலி தான் உனக்கு தெரியுமே அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சொல்லுவேன். ஏன்னா அந்த வாலி தான் வந்து ராவணனை அடித்து அவரை அந்த குழந்தையோட இதில் தொட்டு தொங்க விட்டாங்க. அவர் அதனால் ஞாபகப்படுத்துகிறார், அந்த வாலியோட தம்பி தான் சுக்ரீவனுடைய அமைச்சர் தான் நான் அப்படின்ட்டு சொல்கிறார். அது வந்து அங்கே அது எப்படி ஒரு வாக் சாதுரியம் அவருக்கு இருக்குங்கிறது. அதுவே இங்கே சீதையை பார்க்க வரும் பொழுது அவர் சீதை தானா அப்படின்னு நிச்சயம் 100% வந்து அவருக்கு ப்ரூஃப் இருக்கணும். அவர் பார்க்கும் பொழுது ராமர் சொன்ன நகைகளில் எதெல்லாம் இங்கே இல்லையோ அதெல்லாம் கிஷ்கிந்தாவில் இருக்குது, கிஷ்கிந்தாவில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இங்கே இருக்குது. சரி, அவள் என்ன பண்ணியிருக்கான்னா நகை போட்டுக்காமல் எல்லாத்தையும் எடுத்து அந்த மரத்தில் வச்சுருக்கா, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. சரி, யார் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம், அவளுடைய நகைன்னு அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பெண்கள் தோடு போட்டுக்கிட்டு கழட்டி வச்சாங்கன்னா அந்த இது இருக்கும், போட்டுட்டே இருந்த அடையாளம் இருக்கும். அந்த எந்த டிசைனில் அங்கே இருக்கோ அந்த டிசைனுடைய அடையாளம் அவளுடைய காதில் இருக்கான். எப்படியெல்லாம் காணிச்சிருக்காரு. அதே மாதிரி கழுத்து ஆபரணம் வரும்பொழுது அந்த அடையாளம் வந்து அவளுடைய கழுத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சீதையுடையது தான் அப்படிங்கிறது அவர் வந்து நிச்சயம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி இவ்வளவு அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர் இருந்திருக்காரு.
அதே மாதிரி சண்டை போடுறது, அப்படி சண்டை போட்டு எல்லாம் வீரம்லாம் இருக்குது. எத்தனையும் பண்ணிட்டு அவர் தான் உயிர் கொடுத்தவர். லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்தவர், சீதைக்கு உயிர் கொடுத்தவர், பரதனுக்கு உயிர் கொடுத்தவர், எல்லாம் அவர் தான். ஆனால் எல்லாம் பண்ணிட்டு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ராமருடைய காலடியில் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். ஒருத்தர் ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரை விட குழந்தைகளுக்கு ரோல் மாடல்களாக நம்ம யாரையுமே காட்ட முடியாது. யாரையெல்லாம் இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், சூப்பர்மேன் அவன் இவன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசினதுக்கு. நம்ம தப்பு சுல்தான் பற்றி கூட ஒரு நாள் பேசுவோம். நம்ம தப்பு சுல்தான். ஆமாம், கண்டிப்பாக அதை பற்றியும் நல்லா தெரியணும் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.